relaxed recipes. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் வீட்லயே பேக் பண்ணனும் அப்படினு ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் பேக்கிங் ஸ்டார்ட்டும் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் இந்த வீடியோவை நான் எடுத்துர்க்கேன். இந்த வீடியோல நம்ம பேக் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினா காட்ட போறேன் உங்களுக்கு. இங்க நான் நிறைய பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பேக்கிங்க்கு தேவையா அப்படினா அப்படி கிடையாதுங்க. ஒரு சில பொருட்கள் தான் நமக்கு கட்டாயம் பேக்கிங்க்கு தேவைப்படும். ஒரு சில பொருட்கள் நம்ம வந்து தேவைப்படையில நம்ம வாங்கினா போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நான் எல்லா பொருட்களையும் காட்டியிருக்கேன். அது சம்பந்தமான டிப்ஸையும் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேக்கிங்க்கு முதல்ல முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்ஸ் தான். மெஷர்மெண்ட் கப்ஸும் மெஷர்மெண்ட் ஸ்பூனும். வழக்கமாக நம்ம அளவு சொல்லல கிளாஸ் அளவு சொல்லுவோம், கிராம் அளவு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கு செட் ஆகிடும் குக்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் பேக்கிங்கில் வந்து அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேக் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் ஸ்கேல் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த பால் தண்ணி இதெல்லாம் அளக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். நீங்கள் அளவு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஸ்க்கு தாங்க. நம்ம வந்து சில பேர் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ஹேண்ட் மிக்சர் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேக்கிங் அப்படின்னா உடனே மிக்சர் பீட்டர்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. பீட்டருக்கு பதிலாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் விஸ்க் அல்லது பீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர மிக்சியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மிக்சியில் முட்டையோ அல்லது மாவையோ அடிக்கையில் அதில் ஹீட் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த சரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பீட்டர் இல்லாட்டி விஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம வந்து கேக்கெல்லாம் பண்ணிடலாம். இது சின்ன சைஸு, இந்த எக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேச்சுலா கண்டிப்பாக ஒரு ஸ்பேச்சுலா தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணல, அந்த ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணல, அந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணல நீங்கள் வந்து ஸ்பூன் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை மாதிரி வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் மிக்சிங் பவுல் நீங்கள் வந்து கிளாஸில் தான் வாங்கணும், இதில் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. இது எதுக்கு கிளாஸ் அப்படிங்கல உங்களுக்கு சீக்கிரம் ஹீட் ஆகாது நம்ம பீட் பண்ணல. அதனால தான் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பவுல் யூஸ் பண்ணல இந்த மாதிரி குமிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட்டிங்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து மாவு சலிக்கிறதுக்கு. இப்போ சலிக்கிற மாதிரி அந்த இது கூட வந்திருக்கு உங்களுக்கு செட்டு கூட. அப்படி வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இந்த நார்மலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இது சாதாரணமாக கடைகளில் கூட கிடைக்கும். இதில் மாவு பேக்கிங் பவுடர் போட்டு நம்ம சலிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெஷரிங் கப்பு பவுலு இந்த இதெல்லாம் வாங்கியில் வந்து பெரிய பிராண்டாக தான் வாங்கணும் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் பேக் பண்ணுவீங்க, கண்டினியூஸாக பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைரெக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் கேக் டின் நிறைய டைப்பில் கேக் டின் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ரவுண்டோ ஸ்கொயரோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கப் கேக்கு, இது வந்து பிரெட் லோஃபு. இந்த மாதிரி என்கிட்ட உள்ள எல்லாமே ரொம்ப பழைய பொருட்கள் தாங்க. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எதுவுமே புதுசாக இருக்காது. இந்த மாதிரி இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கேக் டின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் வருது. இதெல்லாம் வந்து நான்ஸ்டிக் கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பட்டர் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் மாவு போட்டு மைதா போட்டு டஸ்டிங் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி கப் கேக் இது வச்சுக்கலாம். நீங்கள் கப் கேக் ஹோல்டர் வச்சு இந்த கப் கேக் ஹோல்டரில் இதை போட்டு நம்ம வந்து கேக் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்பும் வருது. இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கேக் டீன்னு வருது. இந்த மாதிரி கேக் டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான்ஸ்டிக் தான். அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே உள்ள அந்த பேஸ் வந்து ரிமூவபிளாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டின்னெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைட்டாக கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தனியாக நகண்டு வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கேக் டின் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பீஸாக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது குக்கீஸ் வந்து கார்னர்ஸ் கட் பண்ணனாலும் இந்த மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க. ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கும் வந்து சில சமயம் ப்ரஷ் பண்ணுவோம், அந்த இதுக்கும் ஒன்று தேவைப்படும். இல்லை நம்ம வந்து குக்கீஸ்க்கு பன் பிரெட் இதுக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் ஒன்று தேவைப்படும். அதனால் 2 ப்ரஷ் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் சிலிக்கான் ப்ரஷ் தான். அப்புறம் நைஃப் எதுக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து பேக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக்கோ பிரெட்டோ கட் பண்ணையில் நம்ம நைஃப்பில் கட் பண்ணையில் கிச்சன் நைஃப்பில் கட் பண்ணையில் பக்காவாக வராதுங்க, கரெக்டாக வராது. நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக உள்ள பிரெட் நைஃப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்ம வந்து லைட்டாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ஷாப்லேயும் கிடைக்குது. இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கியில் கொஞ்சம் சின்ன சைஸாக நீட்டாக இருக்குது, நம்ம கட் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்குது.
பேக்கிங் ஷீட்டு போக நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிளிங் கிராப் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பேக்கிங் ஷீட்டு இல்லாட்டி கூட நம்ம வந்து பட்டரையும் மைதா மாவையும் யூஸ் பண்ணி டஸ்டிங் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் பீட்டர் பீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஸ்ட்டு கிடையாது. நம்ம விஸ்கை வச்சு கூட கேக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே போல் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓவன் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ ஓவன் தான் வேணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லாமல் போயிட்டு, ஏன்னா நம்ம குக்கரில் பேனில் இதில் கூட நம்ம கேக்கு பிஸ்கட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. இதுவும் கட்டாயம் நான் சொல்ல மாட்டேன், எந்த பொருளையுமே கட்டாயம் சொல்ல முடியாதுங்க. இது மட்டும்தான் பேசிக் நீட்ஸ். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக பேக் பண்ணுறதை பொறுத்து நம்ம வாங்க வேண்டியது. இப்போ குக்கரில் நீங்கள் ரெகுலராக பேக் பண்ணுவீங்க அல்லது பேனில் ரெகுலராக பேக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. இதை போட்டுட்டு பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அப்புறம் என்ன பொருள் பார்க்க போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் நீட்ஸ்ன்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ பொருட்களை தான் இந்த மாதிரி திங்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் நம்ம தேவையான எசன்ஸ் அதெல்லாமே காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இதில் வச்சு நம்ம கேக் பேக் பண்ணலாம், குக்கீஸ் பேக் பண்ணலாம், கப் கேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்கன் பண்ண போகிறீங்க, ஒரு பன் பண்ண போகிறீங்க, தந்தூரி சிக்கனோ அல்லது வந்து கிரில் சிக்கனோ பண்ண போகிறீங்கன்னா அதுக்குரிய ட்ரே கிரில் எல்லாம் வேணும். ஓவன் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட அட்டாச்மெண்ட்டாக ஒரு ட்ரேயும் ஒரு கிரில்லும் கொடுத்துருப்பாங்க அவங்களே. பெரிய சைஸ் ட்ரே கிரில் நம்மளுடைய சேனலில் நிறைய ரெசிபீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பன் ரெசிபீஸில் நான் காட்டியிருப்பேன், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஓவனோட கொடுக்குற பெரிய ட்ரே பார்த்துக்கோங்க. ஓவனோட சைஸை பொறுத்து உங்களுக்கு ட்ரே கொடுப்பாங்க. இது வந்து அதோட சேர்த்து கொடுக்குற கிரில். இது ரெண்டும் ஓவன் வச்சுருக்கவங்களுக்கு நார்மலாகவே கிடைச்சிடும். நம்ம வந்து ஒரு ட்ரே தான் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை. சில பேர் வந்து நான்வெஜ்ஜுக்கு தனி ட்ரேயும் பன் பிரெட்டுக்கெலாம் தனி ட்ரே வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி உள்ளவங்க நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரேஸ் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் ட்ரே கிடைக்கிது. உங்களுக்கு ரேட்டு காஸ்ட்லி கிடையாதுங்க. இந்த மாதிரி இது வெயிட்லெஸ் தான், ஆனால் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரேஸ் வாங்கி நம்ம வச்சுக்கலாங்க. இதில் வந்து பட்டர் ஷீட் போடணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபாயில் பேப்பர் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கேக்குக்கு மேலே நீங்கள் வந்து ஐசிங்லாம் நீங்களே ஓனாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவைப்படும்னா ஐசிங் சுகர் தேவைப்படுங்க. ஐசிங் சுகர் தேவைப்படும். அது போக என்னென்ன எசன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கணும். நீங்கள் பொதுவாக அந்த மாதிரி லேபிள் வந்து கிளிக்காமல் வச்சுக்கோங்க. அதில் டேட் இருக்கும் உங்களுக்கு. டேட்டு கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயும். எசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன எசன்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கிக்கணும். இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது போக இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். இதெல்லாம் நான் வந்து டைரெக்டாக கடையில் தான் போய் வாங்குவேன். இப்போ நமக்கு வந்து லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கப் கேக் மோல்டு வாங்கி வச்சுக்கலாம், அல்லது குக்கி மோல்டு, இந்த மாதிரி குக்கி மோல்டு இதெல்லாம் இருக்கும். நான் ஒன்று சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோல்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஐசிங் பேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஐசிங் கவர் வந்து உங்களுக்கு 2 டைப்பாக வருது. டிஸ்போசபிளும் வருது, ரீயூசபிளும் வருது. நான் வாங்கி வச்சுருக்கிறது டிஸ்போசபிள் தான். இதுக்கு முன்னால் நான் ரீயூசபிள் தான் வச்சுருந்தேன். 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ரீயூசபிள் அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது ரீயூசபிள் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பட்டரில் உள்ள அந்த இதெல்லாம் தங்கிடுது, அப்படியே அந்த பிசுக்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த தடவை நான் டிஸ்போசபிள் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது டிஸ்போசபிள். இதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள். நான் வச்சுருக்க ஓவன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா ஓவன். ஆல்ரெடி நான் அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் இந்த வீடியோ எண்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்கேன். நீங்கள் ஓவன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓவனில் உள்ள என்னுடைய ஓவன் மட்டும் இல்லை, ஓவனுடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கேன். ஓடிஜி ஓவனோட பேசிக் ஆப்ரேஷன், ஓடிஜி ஓவனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹேண்ட் மிக்சருங்க. இது மோர் தென் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கென்வுட் பிராண்டோடது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஜஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு லாக், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம என்ன அட்டாச்மெண்ட் தேவையோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இது நான் என்னுடைய கேக் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன்.
அதே போல் சப்பாத்தி மாவு மிக்சரில் எப்படி பிசைறது அப்படின்னு காட்டுற வீடியோலையும் இந்த மிக்சர் காட்டியிருப்பேன். அதோட வீடியோஸ் லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இல்லை இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் இந்த இது எதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து ப்ரெட்டு இல்லை இந்த பன், நிறைய பன்னு டின்னர் ரோல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட டைப்பு பார்த்தீங்கன்னா, இதை தனியாக எடுத்துகிட்டு நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி கூட நம்ம அட்டாச் பண்ணிவிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்பு. நம்ம ஆல்ரெடி பேக்கிங்க்கு தேவையான எசன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு முக்கியமான ஒரு சில பொருட்கள், எக்ஸ்ட்ரா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட். இப்போ நீங்கள் வந்து சில பீஸா இந்த மாதிரி ஐட்டங்கள் பன்னெல்லாம் பண்ணணும்னா ஈஸ்ட் உங்களுக்கு மஸ்ட்டு தேவைப்படுங்க. ஈஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டோ வாங்கிக்கலாம், அது ட்ரை ஈஸ்ட்டோ ஆக்டிவ் ஈஸ்ட்டோ எதுனாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான 2 பொருள், எல்லா பேக்கிங்க்கும் தேவைப்படுற 2 முக்கியமான பொருள், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுங்க. பேக்கிங் பவுடர் ரொம்ப மஸ்ட். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்டே கிடைக்கும். ஸோ பேக்கிங் பவுடர் வந்து மஸ்ட் தேவைப்படும் உங்களுக்கு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா என்ன பிராண்டுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டீங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோஸ்டர் கிளாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸ்ட். இது போக உங்களுக்கு எந்த சீசனிங் தேவைப்படுமோ, பீஸா செய்வீங்க, பீஸா ரெகுலராக செய்வீங்கன்னா பீஸா சீசனிங் வாங்கிக்கோங்க. இல்லை இது வந்து ஆல் இன் ஆல் சீசனிங்னு இருக்கும், எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஒரு சீசனிங் இருக்கும். இல்லை ஒரிகினோ மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன சீசனிங் பிடிக்குமோ அந்த சீசனிங் வாங்கிக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடரும் ஈஸ்ட்டும் உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். இப்போ வீட்லேயே நம்ம பேக் பண்ணையில் நம்ம வந்து கேக் ஜெல் சேர்க்க மாட்டோம், டேஸ்ட் மேக்கர் சேர்க்க மாட்டோம், எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்க மாட்டோம். இப்போ நீங்கள் கடையில் கேக் மிக்ஸ் வாங்கி அந்த பாக்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அத்தனை விதமான கெமிக்கல்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. ஈவன் எக்குக்கு பதிலாக கூட கேக் மிக்ஸில் வந்து சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கெடுதல் தான். நம்மளே பேக் பண்ணிட்டா நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம குக்கீஸ்லாம் பண்ணையில் நீங்கள் வந்து வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி நம்ம குக்கி பண்ணிக்கலாம், இல்லை ஓட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பண்ணையில் நமக்கு வந்து மைண்டுமே பயங்கர ரிலாக்ஸ் ஆகுங்க. நீங்கள் சின்ன சின்ன லெவல்லேருந்து ஒரு குக்கி செய்கிறதுலேருந்து ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஓரளவு நான் பேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருக்கனான்னு தெரியலை. நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. இல்லை எதை பற்றினாவது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட டீட்டெயிலையும் கேளுங்க. நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் உள்ள ஐட்டங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பேக்கிங்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க எந்த பொருளுமே ஸ்பான்சர் கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருளை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.